அழகப்பண்ண பால் கிடைக்குமா? ஏப்பா இந்த நேரத்துல பால் கேக்குறிய? பால் டைம் முடிஞ்சு போச்சுப்பா. ஆமா நீ ஆபீஸ் போலியா? எதுக்கு பாலு? ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓஹோ, பக்கத்துல காபி கடை இருக்கு, காசை கொடு, நானும் குடிச்சிட்டு வாங்கிட்டு வரேன். ஐயோ, இந்த கெஸ்ட் பால் தான் சாப்பிடுவாரு. ஓ, பால் தான் சாப்பிடுவாரா? மேல ப்ரொஃபசர் இருக்காரு, அது பிராந்தி கேஸ், பால் மிச்சமா தான் இருக்கு, வாங்கி தரேன். இல்லண்ணே, பாருங்க யாரோ கூப்பிடுறாங்க போல இருக்கு, நானே வாங்கிக்கிறேன். எதுக்கு இப்படி நடுக்கிற? கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, சந்தோஷமா? சார் சார், அடேடே பாபுவா? ஆமா. என்ன ஆச்சரியம், சிறிது நொடிகளுக்கு முன்புதான் உன்னுடைய குடியிருப்புக்கு வந்து மணியை ஒலித்து பார்த்தேன், பதில் ஏதும் இல்லை. ஆமாம், இன்று என்ன இவ்வளவு சீக்கிரம் அழைக்க வந்து விட்டாய்? இன்னும் இருட்டவே இல்லையே. நான் வந்திருக்கிற விஷயமே வேற சார், எனக்கு கொஞ்சம் பால் வேணும். இருக்கையில் அமரு. மங்களம், திருமதி மங்களம். என்ன? ஒரு சிறிய விண்ணப்பம். இங்கு அரைசராய் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கும் இவர் நமது அடுக்கு மாடியில் தன் நண்பர்களுடன் குடியும் குடுத்தனமாக இருப்பவர். இவருடைய இல்லத்திற்கு விருந்தினர் வந்து விட்டாராம். ஆகவே கரைபிடிக்காத இரும்பு பாத்திரத்தில் சற்று பால் வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறார். தர இயலுமா? எழுந்துருங்க, எழுந்துருங்க. இன்னைக்கு பால் கேப்பீங்க, நாளைக்கு அரிசி பருப்புன்னு கேப்பீங்க, அப்புறம் கேரியர்ல சமையல் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லுவீங்க. போனா போதுன்னு இன்னைக்கு மட்டும் தரேன், இனிமே எதையும் கேட்டுக்கிட்டு இங்க வந்து நிக்க கூடாது. என்ன? என்ன அப்படி நோக்குகிறாய்? இந்த இல்லம் சிதம்பரம் இல்லை, இது மதுரை. இங்கு மீனாட்சி ஆட்சி தான். நான் வேணா கடைக்கு போய் ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கி வந்துட்டா? நீ போக வேணா, நான் போய் வாங்கிட்டு வரேன். விட்டுட்டு ஓடிடாதரா. கவலைப்படாத, கடவுள் உன்னை காப்பாத்துவார், கைவிட மாட்டார். சீக்கிரம் வாடா. ஐயோ, ஒண்ணுக்கு போயிடுச்சுடா. அழகரா ராஜா. ஆல்ரெடி பால் வந்துருச்சு. குடுறா, குழந்தை குடுறா. முண்டை மூடியாடுறா. மூடியா? சாரி. அழகரா ராஜா, அழகாத கண்ணு. இந்தா பால் குடி. ஐயோ, மூக்குல போதுடா. குட்டி குட்டி பாச்சு குட்டி. அடமா, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ஆகடா ஆகடா. ஏய், கண்ணு மறந்துடா. முண்டா முதல்ல மூடிட்டு வாடா. இன்னைக்கு வந்த ஹிந்து பேப்பர் இருக்கா? படிச்சுட்டு கொடுத்துறேன். நான் ஹிந்து வாங்குறது இல்லையே, தினத்தந்தி தான். ஏதோ குழந்தை அழற சத்தம் கேக்குது. குழந்தையா? அவன் மிமிக்ரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நாய் மாதிரி கத்து. யோன் 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 யோன். பசு மாதிரி கத்து. பூனை மாதிரி கத்து. சரி, இன்னொரு தடவை கத்து. போயிட்டான்டா. வந்துரு, நாம போயிடலாம். டேய், பாண்டிய வரேன்டா. இந்த காலத்து அப்பனுக்கெல்லாம் பொறுப்பே இல்ல, வரட்டும். ஜாலியா இருந்துச்சு. அவ கூட மைசூர் பிருந்தாவனத்துல. ஐயோ, குளிச்சிட்டு வந்து சொல்றேன். சாரு காஃபி வேணா? குளிச்சிட்டு வந்து. பிரதர், கொஞ்சம் உட்காருங்க. என்னடா நீங்க சொன்னீங்களே பார்சல் வந்துருச்சு. வந்துருச்சா? எங்கடா? சாருக்கு பார்சல் எடுத்துருவாமா? இப்பதான்டா மரியாதை நடந்துக்கிறீங்க. டேய், அவ சிரிக்கும் போது கண்ணத்துல குழி இருக்குதே, அது தனி அழகு. அவ என் உடம்புல இச்சு 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 தான். பார்சல் வரட்டும், உனக்கு நொச்சு நொச்சு நொச்சுன்னு இருக்கும். யார் வந்திருக்கா பாரு. டேய், என்னடா அது குழந்தை? நீ போன்ல சொன்னிய பார்சல். டேய், குழப்பாதீங்கடா. உங்க அக்கா வந்திருக்காங்களா? பின்ன பக்கத்து பிளாட் குழந்தையா? சி சொல்றேன். டேய், யார் குழந்தைன்னு சொல்லி தொலைங்கடா. இந்த பார், நீ கதையா மாத்தானே எனக்கு தெரியும். கொஞ்சம் உன் குழந்தைய நீயே வச்சுக்கோ. டாடி பார், டாடி பார். டேய், சத்தியமா இது ஏன் குழந்தை இல்லடா. இது உன் குழந்தை இல்லைனாக்கா ஜாடையா பார்சல் வரும்னு ஏன் போன் பண்ண? இந்த குழந்தை எப்படி நம்ம வீட்டு வாசப்படியில கிடந்தது? டேய், நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க, என்ன கேட்டா? யோசிச்சு பாரு, ரீசெண்டா உன் காதலில எவ கர்ப்பமா இருந்தான்னு. டேய், உண்மை சொல்றேன், உங்ககிட்ட ஒரு வேடிக்கைக்கு எனக்கு அவ்வளவு தெரியும் இவ்வளவு தெரியும்னு டூப்பு விட்டேன். நிஜமா சத்தியமா எனக்கு எவ கூடயும் தொடர்பு இல்லடா. இந்தா, இதுல எழுதி இருக்கிறத படி. இது உங்களுடைய குழந்தை, உங்களிடம் சேர்க்கிறேன். எந்த பொண்ணோட கையெழுத்து? டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா.
என்னடா இந்த பூச்சி அப்ப எங்க போச்சு? பாத்தியா, இடுப்புல மச்சம். குழந்தைக்கு மச்சம். டேய், மச்சம் இருந்தா ஏன் குழந்தை ஆயிடுமா? மரியாதையா உன் குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறேன். டேய், அப்பனாச்சு பொண்ணாச்சு வாடா. நம்புங்கடா. சொல்ல கேளுங்கடா. நீ அழுகாத, நீ அழுதா நானும் அழுதுருவேன். ஐயோ, கப்பு கப்பு. கதவு திறக்கடா, குழந்தை ஆய் போயிடுச்சு. குட் நியூஸ். ஐயோ, கதவு திறக்கடா. ஏய், சட்டெல்லாம் அசிங்கமாயிடுச்சுடா. கப்பே. ஏய், எனக்கு கழுவி பழக்கம் இல்லடா, கொஞ்சம் கழுவு. நமக்கு மட்டும் பழக்கமா? ஒரு பொம்பளை கூட பழகி அவளை கை கழுவி விட தெரியுது, அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு உனக்கு காய் கழுவி விட தெரியல. கழுவுடா போ. பொறுக்கி போசக்கலாம். கையில ஆயிடுச்சே, கையில ஆயிடுச்சே. பொண்ணுகிற சைட் அடிச்சதுக்கு இந்த தரடியா? நீ அழுகுற, நீ கிண்டல் பண்றியா? கழுவுடா, நல்லா கழுவு. கழுவிட்டியா? குளிப்பாட்டியா? பவுடர் போடு, ஜெட்டி போடு. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், இவன் கழுவி கொண்டே அழுவான். ஆமா பாட்டு ஒரே ஏத்த ஏத்திடுவேன். குழந்தைய பிடிக்கடா. நான் ட்ரெஸ் சேஞ்ச் போட்டுடு. சாரி பிரதர், குட் நைட். கதவு திறக்கடா. ஏடா கதவு போட்டுறீங்க? இங்க ஏன் சீக்கிரம் எந்திரிச்சா? ஷேவ் வேற பண்ணிக்கிறான். ஒருவேளை நமக்கு தெரியாம ஓடிடலான்னு பிளான் போட்டானோ இருக்கும். பாடி சார், குட் மார்னிங் சார். என்ன ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சிங்க? இன்னைக்கு மார்னிங் ஃபிளைட்ல எங்க எம்டி வராரு, நான் ஆபீஸ் போகணும். மரியாதை வீட்டுல உட்காந்துட்டு குழந்தைய பாத்துக்கடா. டேய், நான் போனே வேலை போயிட்டேன்டா. ரொம்ப வசதியா போச்சு. வீட்டுல உட்காந்து குழந்தைய பாத்துக்க. தமாஸ் பண்றியா? சீரியஸ் சிலி பிளாக். உங்ககிட்ட எனக்கு என்ன தமாஷே? டேய், கொன்னுடுவேன். என்ன நழுவு பாக்குறானா? நாம மாதிரி நடுவு பார்த்தா கப்பு நம்பிக்கிட்டேன். டேய், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன்டா. ஏண்டா குழந்தை எங்க கிட்ட விட்டுட்டு நீ தப்பிச்சிக்கலான்னு பாக்குறியா? டேய், நான் சொல்றேன் நம்புக்கடா. போடா. டேய், டேய், போடா. டேய், உள்ள போய் போடா. போடா. டேய், விடுடா. டேய், நீ ஒருத்தர் போ. சுருக்கி பிடிச்சு போய், தள்ளாதடா. போ, டேய், 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 கதவு போட வைக்கடா. பாண்டியன் பாண்டியன். என்னங்கடா? குட் பை. டேய், நில்லுடா, ஓடாதடா. டேய், உறங்கு பசங்க. ஐயோ, நீ வேற. ரோசி 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 ரோசி, ஹாய் சின்ன பேபி, அழகா இருக்கு. நம்ம ராதாக்காவை கூட்டி வரலாமா? ராதாக்கா, இந்த பிளாட்ல ஒரு குழந்தை இருக்கு, வந்து பாருங்களேன், வாங்களேன். அழகா இருக்கு. ஓய், என்னமா சின்ன குட்டி? ஐயோ, ஏய், என்னங்கடி? ஏன் இங்க வந்தீங்க? அங்கிள், இந்த ரோஸுக்கு வந்துச்சா? ஏய், விளையாடுறீங்களா? உங்க ரோஜி காணும்னா இங்கதான் வந்து தரதா? இது என்ன மந்திரவாதி வீடா? திடீர்னு குழந்தை வருது, நாய் வருது. அங்கிள், குழந்தை ரொம்ப அழகா இருக்கு அங்கிள். ஆமாமா. அங்கிள், இந்த குழந்தை உங்களாட்டமே சிவப்பா இருக்கு அங்கிள். ஐயோ, நீயுமா? ஏண்டி காலங்காத்தால என் வவுத்து கிளப்புறீங்க? என்ன பேர் அங்கிள்? தொடலுங்க. அங்கிள், இந்த குழந்தைய கொண்டு போய் பிளாட்ல உள்ள எல்லார்கிட்டயும் காட்டிடுவார் அங்கிள். ஓடி குடுக்கத்திருக்கா. அழாத கண்ணு, அப்புறம் நானும் அழுதுருவேன். 100 ரூபா கொடுத்தீங்க, சில்லறாங்க மறந்துட்டீங்க. 25 ரூபா செலவாயிடுச்சு. இந்தாங்க 75 ரூபா. என்ன கையில குழந்தை? யார் குழந்தை? இது பாபுவோட குழந்தை. யார்கிட்ட கதை விடுறீங்க? அவர் கட்ட பிரம்மச்சாரி. அப்ப ஆனந்தோட குழந்தை. அவரும் பேச்சுலராச்சே. இந்த விஷயத்துல வீக்கானாலும் நீங்க தான். மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்தா உங்களை மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க. யோ, உணர்றாக்காத. அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. அண்ணி வந்திருக்காங்களா? அறிமுகப்படுத்துங்க. அண்ணி வரல, எனக்கு ஜன்னி தாயா வந்திருக்குது. இது அடாத குழந்தையா. ஓஹோ,
ஆனா அந்த குழந்தை ஆட்டோ டாக்ஸி பிடிச்சி படியேறி வந்துருச்சோ. இப்ப நீங்க உண்மையை சொல்லணும்னா இந்த பிளாட்டா தண்டரா போட்டு சொல்லிட்டு ஐயோ, வந்துடுறேன். அண்ணே இது உங்க காலாடு அடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு கன்னி பைய கை கூட்டோட இருக்கார வெளியே தெரிஞ்சா என் மானமே போயிடும். இந்த பணத்தை நீங்களே வச்சுங்க, வெளியே ஆட்டி சொல்லாதீங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, என் மூச்சே நின்னாலும் நான் வாயை திறக்கவே மாட்டேன்.